Welcome back to our channel TNPSC Learning. இந்த வீடியோல நம்ம language design and translation issues பத்தி தான் பார்க்க போறோம். இது யூனிட் 3 டாபிக் கீழ வர ஒரு subtitle, that is language design and translation issues. இதான் வந்து syllabus. யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா programming language and compiler graphics வருது. அதுல first topic ஆன language design and translation issues பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Programming language concept. What is programming language? A notation of an algorithm. Notation of an algorithm and data structures are called programming language. So வந்து எதுக்காக programming language வந்து நம்ம learn பண்றோம் அப்படிங்கிறதுக்கான theoretical explanation தான் இது. So next பார்த்தோம் அப்படின்னா numerically based language ஓட examples வந்து Fortran, Algon, Pascal, PL/1, Basic, C, C++. Then business languages பார்த்தீங்க அப்படின்னா COBOL, that is Common Business Oriented Language. Next artificial intelligent languages என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then system languages அப்படிங்கிறது C, C++, script languages, then web programming இதெல்லாமே just நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு. Next paradigms and models. Okay, paradigms அப்படின்னா it is termed as method to solve some problems or do some task. இது வந்து ஒரு method to solve some problems or ஒரு task ஏதாச்சும் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ற method or strategy தான் வந்துட்டு paradigm அப்படின்னு சொல்றோம். There are lot of paradigms languages that are known, but all of them need to follow some strategy when they are implement. So நமக்கு வந்து ஒரு particular output or some task வந்து நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கணும் அப்படின்னா we have to follow some strategy or methods or methodology. அதுதான் வந்துட்டு நம்ம paradigm அப்படின்னு சொல்றது. Next paradigm ஓட types என்ன அப்படின்னா imperative and declarative two types. அந்த imperative கீழ procedural programming, object oriented programming and structured programming வரும். Then declarativeல இதெல்லாம் அப்படின்னா logic programming, functional programming and data driven programming. First one is imperative programming paradigm. Okay, imperative அப்படினா just வந்து நம்ம தான் எல்லாமே imperative அப்படினாலே set of instructions நம்ம கொடுக்கிறது ஆர்டர் கொடுக்கிறது இல்லையா. ஸோ நம்ம தான் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இதை வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வந்துட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு இப்போ பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் அவங்களால பண்ணித்தர முடியாது. ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எந்தெந்த பிளேஸில் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்கணும், வாட் ப்ரப்போர்ஷனில் வந்து சேர்க்கணும், தென் எவ்வளோ நேரம் அதை குக் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னால் தான் நமக்கான அந்த அவுட்புட்டான அந்த பர்டிகுலர் ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு imperative அப்படின்னு சொல்கிறது. imperative அப்படிங்கிறது oldest programming paradigm. It features close relation to machine architecture. Then it based on one human architecture. It works by changing the program state through assignment. ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து imperative ப்ரோக்ராம். இதில் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமர் இன்ஸ்ட்ரக்ட் த மெஷின் ஹவு டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். ஒரு டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் லைக் வந்து C, C++, Java, that all belongs to imperative paradigms. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் paradigm பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து பசிச்சுது அப்படின்னா கிச்சன் போயிட்டு சம் செட் ஆஃப் டாஸ்க் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கிடச்சிது. தட் இஸ் வந்து imperative. அதே டிக்ளரேட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் மட்டும் பண்ணுறோம். நமக்கு இந்த ஃபுட்டு வேணும்னு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து டெலிவர்ட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி குக் பண்ணணும், எந்த எதுவுமே கொடுக்கல. நமக்கு வந்து வாட் வி நீட் அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த இடத்துல சொல்கிறோம். வாட் வி நீட் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பர்டிகுலர் அவுட்புட் வருது. ஹவுங்கிறது கிடையாது. பட் இம்பரேட்டிவில் ஹவு அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் வந்து உள்ள அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்ட்ராக்டாக இருக்கும், ஹிட்டனாக இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக வரும். இதுதான் வந்து டிக்ளரேட்டிவ்க்கும் இம்பரேட்டிவ்க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ imperative
ப்ரோக்ராமிங்க்கு கீழே வர ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். Procedural programming na it uses the procedure from the nameலே நம்ம சொல்லிரலாம் procedure தான் பேஸ் பண்ணி இது பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோடு. இது வந்து ரீயூசபிள் தான் இதோட மெயின் இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது எல்லாமே சேம் அதே தான். பட் இதில் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸை. அதான் இதோட டிஃப்ரென்ஸ். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நமக்கு தெரிஞ்ச கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதில் ஸ்மாலஸ்ட் அண்ட் பேசிக் என்டிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வந்து ஸ்மாலஸ்ட் அண்ட் பேசிக் என்டிட்டி தான் வந்து ஆப்ஜெக்ட். அதை வச்சு தான் நம்ம எல்லா கம்ப்யூட்டேஷனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் டேட்டா செக்யூரிட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், கோட் ரீயூசபிலிட்டி, ஃப்ளெக்சிபிள் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். This method is a simplified form of imperative programming. So imperative programming oda simplified method enna appadina structured programming. The crucial difference from the basic principle is that instead of absolute jump commands, this software programming paradigm makes use of control loops and structure. Instead of jump வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா control loop statements like do while அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதான் வந்து structured programming. நெக்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ டிக்ளரேட்டிவ் டைப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். டிக்ளரேட்டிவ்னா என்ன? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் நீட்ஸ் டு பி டன், என்ன பண்ணணுங்கிறது தான். ஹவு இட் ஷுட் பி டன் வந்து இந்த இடத்துல தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் லாஜிக்கல் ப்ரோக்ராம். லாஜிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது Logic programming paradigm is a way of writing computer programs by defining set of facts, rules like logic statements. இதில் வந்து நம்ம வந்து சில set of rules எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ வந்துட்டு அதில் நம்ம அந்த ரூல்ஸுக்கு ஏற்றபடி இன்புட் எடுத்து செக் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு லாஜிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? லைக் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த க்ளூஸை வச்சு ட்ரை பண்ணி ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறது தான். இது இந்த வழியாக போனால் இந்த இடத்துக்கு தான் போகலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம திருப்பி கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஏன்னு ஒரு பாத்து இருக்குது, அந்த பாத்தும் பியில் ஒரு பாத்து இருக்குது, அந்த பாத்தில் இருந்தும் ரெண்டு வழியாக போனாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணுற பாயிண்ட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டாக உள்ளே இருக்கும். ஸோ வந்து அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பர்டிகுலர் பாயிண்ட் சி அப்படிங்கிறது அது வந்து ரிசல்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட்லேருந்து எடுத்து கொடுக்கும். அதுதான் வந்து லாஜிக் ப்ரோக்ராமிங் paradigm. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலாக், டேட்டாலாக் அதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். தென் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நேம்லேருந்தே சொல்லிக்கலாம். இட் இஸ் அ பியூர் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் வாட் டு சால்வ், வேர் த மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் இம்பரேட்டிவ் ஸ்டைலில் வந்து ஹவு டு சால்வ்னு இருக்கும். இங்கே அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம வந்து 5² அப்படின்னு கொடுத்தோன்னா அதை என்ன பண்ணணுங்கிற தேவை கிடையாது. 25 அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்லேருந்து அதை வந்து எடுத்து நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். லைக் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேர்ல், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் paradigms தான் ஃபாலோ பண்ணுது. And the last one is database or data driven. Data அப்படினாலே டேட்டாபேஸ்ங்கிறப்போவே நீங்கள் SQL ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம வந்து பொதுவாக இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள் நேம் கஸ்டமர்னு கொடுத்துக்கோங்க. கஸ்டமர் வேர் ஏஜ் greater than 30 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா 30க்கு மேலே என்னென்ன ஏஜில் யாரெல்லாம் அந்த 30 above 30 இருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து ஜஸ்ட்டு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, அது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்ஸ் an IDE, that is integrated development environment, is a software. அது ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா that combines set of tools. எந்த மாதிரி டூல்ஸ் அப்படின்னா கோட் எடிட்டர், கோட் கம்பைலர்,
அண்ட் கோட் டீபக்கர் இதெல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு சிம்பிளான காம்பேக்டான கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து கொடுக்குறது. அதுதான் வந்துட்டு ஐடிஇ அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். தட் இஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? அதிலே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல காம்பேக்டான ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கிது. அதுதான் வந்து ஐடிஇ அப்படின்னு சொல்கிறோம். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். தட் இஸ் எடிட்டர் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் ரைட் பண்ணுறதுக்கு, தென் வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு எடிட்டர். தென் வந்து கம்பைலர் இருக்கும். கம்பைலர் அப்படின்னா என்ன, ஹியூமன் ரீடபிள் டு மிஷின் ரீடபிள்காக சேஞ்ச் பண்ணுறது தான். யூஸ்வலாகவே வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு பில்டின் கம்பைலர்ஸ் வந்து இருக்கும். டீபக்கர் அப்படின்னா நம்ம வந்து எரர் கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். தட் டெஸ்ட் அண்ட் டீபக் தேர் அப்ளிகேஷனுக்காக ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அந்த டூல் தான் வந்துட்டு டீபக்கர்னு சொல்கிறது. பில்டின் டெர்மினல் அப்படின்னா இட் இஸ் அ டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். எதுக்காக அப்படின்னா ஃபார் இன்ட்ராக்டிங் வித் த மெஷின்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பில்டின் டெர்மினல் டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். தென் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது விச் கேன் ட்ராக் அண்ட் மேனேஜ் த சேஞ்சஸ் டு த சாஃப்ட்வேர் கோடுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு. கோட் ஸ்னிப்பெட்ஸ் அப்படிங்கிறப்போ தட் ரெடியூஸ் ரிடண்டன்ட் ஒர்க்ஸ். திருப்பி நம்ம அந்த ரிடண்டன்ட் ஒர்க்கை ரிப்பீட்டடாக வர ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கோட் ஸ்னிப்பெட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. தென் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ப்ளகின்ஸ் அப்படிங்கிறப்போ சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லைங்கிறப்போ நம்ம அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில ஃபங்க்ஷனாலிட்டி இல்லைன்னா நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் கோட் நேவிகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் அனலைஸ் த கோடு. இதுக்காக நம்ம என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோட் ஃபோல்டிங், கிளாஸ் அண்ட் மெத்தட் நேவிகேஷன், ரீஃபேக்டரிங் டூல்ஸ் இதெல்லாமே எது கீழே வருது அப்படின்னா கோட் நேவிகேஷன் கீழே வருது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சில ஃபீச்சர்ஸ் ஐடியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். தென் டைப் ஆஃப் ஐடிஸ் பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா டெஸ்க்டாப் ஐடிஸ்னால் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம லோக்கலாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே தேவையில்ல. நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குன்னா நம்மளாவே வந்துட்டு அதை கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டெஸ்க்டாப் ஐடின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ, எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் அது மாதிரி. க்ளவுட் ஐடி அப்படிங்கிறப்போ வந்து க்ளவுடில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டத்தில் லோக்கலாக பண்ணிக்க தேவையில்ல. ஆல்ரெடி வந்து க்ளவுடில் வந்து இருக்கும். நம்ம வந்து நம்ம சிஸ்டத்துலேருந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் த்ரூ இன்டர்நெட். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் வழியாட்டு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியை. அதுதான் வந்துட்டு க்ளவுட் ஐடின்னு சொல்கிறது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஐடிஸ் அப்படின்னா நமக்கு நேம்லேருந்தே சொல்லிக்கலாம். இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் மொபைல் அப்ளிகேஷன். ஓகேவா? மொபைல் அப்ளிகேஷனுக்காக இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, தென் ஃப்ளூட் லேப், IO எக்ஸெட்ரா. தென் டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக் ஐடிஸ் அப்படின்னா விச் ஆர் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் ஒர்க்கிங் வித் டேட்டாபேஸஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்காகவே நம்ம டிசைன் பண்ணுற ஐடிஸ் தான் என்னென்னா டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக் ஐடிஸ். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா query builders இருக்கும். ஓகேவா? அண்ட் டெஸ்டிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். லைக் மொபைல் டெவலப்மெண்ட் ஐடிஸில் வந்து இன்னொன்று இருக்குது. என்னென்னா இது வந்து நம்ம டெஸ்க்டாப் ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளவுட் ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக் ஐடியிலையும் நம்ம டெஸ்க்டாப் ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளவுட் ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா MySQL Workbench, தென் Oracle SQL Developer இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடிஇ வெர்சஸ் கோட் எடிட்டர். என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கோட் எடிட்டரில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும், ஐடியில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கோட் எடிட்டரில் வந்து என்ன இருக்குமோ அது ஐடியில் இருக்காது. அந்த மாதிரி மீனிங்கில் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கோட் எடிட்டர்ஸ் வந்து ஆஃபர்ஸ் என்ன பண்ணுது, ஈஸி சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இருக்குது, தென் மல்டி வியூவிங் இருக்குது, தென் ப்ரிவியூவிங் இருக்குது. ஓகே, ப்ரிவியூவிங் விண்டோஸ்லாம் இருக்குது. அதே டைம் ஐடியில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா we can debug, டெக்ஸ்ட் எடிட்டர், யூனிட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், தென் கோட் கம்ப்ளீஷன் இது எல்லாமே வந்து ஐடியில் ஸ்பெஷலாக இருக்குது. இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் சம் ஆஃப் மோஸ்ட் பாப்புலர் ஐடிஸ் வந்து சில கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்டுடியோ, இன்டெலிஜே ஐடியா, பைசார்ம், எக்லிப்ஸ், வெப்ஸ்டார்ம், PHP ஸ்டார்ம்ஸ் இதெல்லாம் வந்து சில மோஸ்ட் பாப்புலர் ஐடிஸ். தென் வந்து வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
virtual கம்ப்யூட்டருங்கிறது virtual machine. ஓகேவா, கம்ப்யூட்டருங்கிறது ஒரு மெஷின் தான். ஸோ virtual machine is a computer resource that uses software instead of a physical computer to run programs and deploy apps. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல ரெண்டு சிஸ்டம் ஃபிசிக்கலாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதில் ஒரு சிஸ்டம்க்கு பதில் இன்னொரு சாஃப்ட்வேரே வந்துட்டு நம்ம அதில் ஒரு சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணி சில அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ரன் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வர்ச்சுவல் மெஷின். ஆக்சுவலாக அது ஒரு ஃபிசிக்கலாக மெஷின் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. வர்ச்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் என்னென்ன பண்ணுமோ அது எல்லா ஒர்க்கையுமே நம்ம வந்து பண்ணுறோம் யூஸிங் சம் சாஃப்ட்வேர். அது பேர் தான் என்ன அப்படின்னா வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் இருக்கும், அது கூட நம்ம நிறைய வர்ச்சுவல் மெஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் மெஷின், அது கூட நம்ம நிறைய வர்ச்சுவல் மெஷின் 3 or 4 வந்து நம்ம மல்டிபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பட் ஒன்னொன்லேயும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணிக்கலாம் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். இதில் வந்து விண்டோஸ் இருக்குது, இதில் வந்து லினக்ஸ் இருக்குது, இந்த மெயின் ஃபிசிக்கலில் வந்து யூனிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி என்ன வேணால் விண்டோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒன்று டிபெண்ட் பண்ணாமல் ரன் பண்ணிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டி இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து வர்ச்சுவல் மெஷின் பற்றி ஒரு வியூ. ஹவு டு வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஒர்க், எப்படி இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா இது வந்து இட்ஸ் ரன்ஸ் அஸ் அ ப்ராசஸ் இன் அன் அப்ளிகேஷன் விண்டோ சிமிலர் டு எனி அதர் அப்ளிகேஷன். எப்படி ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து வர்ச்சுவல் மெஷினும் ஒரு ப்ராசஸ் மாதிரி ரன் ஆகிட்டுருக்கும். இதில் வந்து கீ ஃபைல்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக இது ஒரு வர்ச்சுவல் மெஷினாக இதை மேக்கப் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஃபைல், NVRAM, setting file, virtual disk file, then configuration files. ஓகேவா, இந்த 5 ஃபைல்ஸ் தான் வந்து கீ ஃபைல்ஸ் வந்து நம்ம ஒரு virtual மெஷினாக வந்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் அட்வான்டேஜஸ் ஓவர் ஃபிசிக்கல் மெஷின். ஃபிசிக்கல் மெஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் வர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஒரு மெஷின் வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், சில டைம் அதை வாங்கி வைக்கிறதுக்கு சில டைம் அண்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் மெஷின் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வர ஒரு ஃபிசிக்கல் மெஷின் யூஸ் பண்ணுறதோட டிஸ்அட்வான்டேஜ். இது வர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ். ஓகேவா, வர்ச்சுவல் மெஷின் சப்போர்ட்ஸ் லெகசி அப்ளிகேஷன்ஸ் ரெடியூசிங் த காஸ்ட் ஆஃப் மைக்ரேட்டிங் அ நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் மெஷின் இருக்குன்னா அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். இது பட் அப்படி கிடையாது. இதில் வந்து நம்ம என்ன வேணால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இன்னொரு அப்ளிகேஷன் மாதிரி தானே அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லினக்ஸ் வர்ச்சுவல் மெஷின் ரன்னிங் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ Linux as guest operating system can exist on a host server that is running on a non-Linux operating system such as Windows. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ஒரு ஃபிசிக்கல் மெஷின் இருக்குது அப்படின்னா அது விண்டோஸில் இருந்து அப்படின்னா வர்ச்சுவல் மெஷின் சேம் விண்டோஸ்லேயே இருக்கணும்னு கிடையாது, அதில் வந்து நம்ம லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது. VM that is virtual machine also provide integrated disaster recovery and application provisioner. நம்ம வந்து ரெக்கவரி எல்லாமே வந்துட்டு இதில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஸ்அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வர்ச்சுவல் மெஷின் வந்து ஃபிசிக்கல் மெஷின் கூட ஆட் பண்ண என்னாகும் அப்படின்னா அன்ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ், லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். தென் டைப்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் வர்ச்சுவல் மெஷின் அண்ட் சிஸ்டம் வர்ச்சுவல் மெஷின். ப்ராசஸ் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா இட் அலோஸ் அ சிங்கிள் ப்ராசஸ் டு ரன் அஸ் அன் அப்ளிகேஷன் அண்ட் அ ஹோஸ்ட் மெஷின். இது வந்து ஒரு சிங்கிள் ப்ராசஸ் மட்டும்தான் ரன் ஆகிறதுக்கான அலோ பண்ணும். அந்த மாதிரி வர்ச்சுவல் மெஷின் என்ன அப்படின்னா நம்ம ப்ராசஸ் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ப்ரொவைடிங் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் பை மாஸ்கிங் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அண்டர்லையிங் ஹார்ட்வேர் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த வர்ச்சுவல் மெஷினுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து நம்ம ஜாவா வர்ச்சுவல் மெஷின் தான் அதோட கிரேட் எக்ஸாம்பிள். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு வர்ச்சுவல் மெஷின் ப்ராசஸ் வர்ச்சுவல் மெஷின் என்னங்கிற ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும். தென் வந்து சிஸ்டம் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு சிஸ்டம், கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுறது தான் வந்து சிஸ்டம் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் சப்ஸ்டியூட் ஃபார் அ ஃபிசிக்கல் மெஷின். ஓகேவா, ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மிஷினை வந்து என்னென்ன பண்ணுமோ அது அப்படியே வர்ச்சுவலாக வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு சிஸ்டம் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
தென் டைப்ஸ் ஆஃப் virtualization, எதையெல்லாம் virtualize பண்ணலாம், இருக்கிற ஒன்று தான் இருக்கும், பட் அதை வச்சுட்டு நம்ம 2-3 இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இமேஜினேஷன் கிடையாது, அந்த ஒர்க்கே வந்து நடக்கும். பட் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு எபிலிட்டி வந்து இருக்கிறது தான் வந்து ஹார்ட்வேர் virtualization அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் வந்து ஒரு பிரிண்டர் தான் இருக்கும். பட் வந்து நம்ம நிறைய பேர் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே அட் த டைம் வந்து அந்த பிரிண்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்டர் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ரியலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் தான் இருக்கும். பட் எல்லாருக்குமே வந்து அது ஷேரிங்கில் கிடைக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தனியாக பிரிண்டர் ஓன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹார்ட்வேர் virtualization. Hardware virtualization is a technology that allows multiple virtual machines to run on a single physical machine. Okay, it creates a virtual version of computer's hardware, CPU, memory, storage. அது மாதிரி நான் இப்போ எப்படி பிரிண்டர் சொன்னனோ அதே மாதிரி CPU, memory, storage எல்லாமே ஒரு தனித்தனியாக எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி அவங்க இது நமக்கு தான் டெடிக்கேட்டடாக இருக்குது, இந்த மெமரி நமக்கு தான் டெடிக்கேட்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ், இதுங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் ஆகாத மாதிரி அந்த virtualization இருக்கும். அதுதான் hardware virtualization. Virtual machine manager is installed to create an abstraction layer between the software and hardware. So இந்த hardware virtualizationக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எது வழியாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது virtual machine manager. இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் virtualization. Software virtualization is a technology that uses software to create virtual version of physical machines like servers, networks. இதெல்லாம் நம்ம வந்து virtualize பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் virtualization. It allows multiple operating system to run on a single physical machine. இதுதான் வந்து ஓவராலாக நம்ம பார்த்தது சாஃப்ட்வேர் virtualization. Virtualization software uses, இதில் வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்பர்வைசர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பர்வைசர் டு மேனேஜ் அண்ட் அலோகேட் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் டு virtual machines. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் virtualization. ஸ்டோரேஜ் virtualizationங்கிறது நம்ம ஸ்டோரேஜ் இஸ் அ பூலிங் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஃப்ரம் மல்டிபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ். வந்து அட் த டைம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது, அதை வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்டோரேஜ் virtualization அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து எது மேனேஜ் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் கன்சோல். ஓகே, சென்ட்ரல் கன்சோல் இஸ் யூஸ் டு மேனேஜ் த ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் virtualizationல இதில் வந்து நமக்கு நெட்வொர்க்ஸ், குரூப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கும். இட்ஸ் a process of logically grouping physical networks and making them operate as a single or multiple independent networks. ஒரு சிங்கிள் நெட்வொர்க்ஸாகவும் இருக்கும், ஒருத்தங்களுக்கும் அது தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரியோ அது எல்லாமே வந்து ஒரு குரூப் கீழே தான் வரும். ஓகேவா? இதுதான் வந்து நெட்வொர்க் virtualization. எல்லாமே சிங்கிள் தான், பட் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து நெட்வொர்க் virtualization அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் virtualization. This common type of virtualization separates the desktop environment from physical device and stores a desktop on a remote server, allowing user to access their desktop from anywhere on any device. In addition to easy accessibility, benefits of virtual desktop include better data security, இதில் cost saving on software license. எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா அதை வந்து எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதனால் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையே வந்து நிறைய கிளையண்ட்ஸ் வந்து யூசர் 1 யூஸ் பண்ணிக்கலாம், யூசர் 2 இல்லைனா இவங்களுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், இவங்களுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் இவங்க சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்க்டாப்பே ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து இவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அதான் வந்து டெஸ்க்டாப் virtualization அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பைண்டிங் டைம்ஸ். பைண்டிங் டைம்ஸ் அப்படின்னா பைண்டிங் refers to the process of converting identifiers such as variable and performance names into address. அதாவது ஒரு ஐடென்டிஃபையரை வந்து நம்ம அட்ரஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு இன்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அட்ரஸ் வரும் இல்லையா, சம் அட்ரஸில் தான் போயிட்டு இதோட வேல்யூ வந்து
ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குன்னு பர்டிகுலர் ஒரு அட்ரஸில் போயிட்டு அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த அட்ரஸாக வந்து இந்த ஐடென்டிஃபையரை நம்ம கன்வெர்ட் பண்ணுற அந்த டைமிங்கை தான் வந்து பைண்டிங், அந்த ப்ராசஸை தான் பைண்டிங்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பைண்டிங்கை வந்து நம்ம 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் வந்து கம்பைல் டைம் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம், ரன் டைம் பைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைண்டிங் எந்த டைமில் நடக்குதோ அதை பொறுத்து அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். கம்பைல் டைம் ரன்னிங் அப்படின்னா டியூரிங் கம்பைலேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? The binding refers to the process of converting identifiers into addresses. Binding is done for each variable and function. ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நடக்கும், வேரியபிள்க்கும் நடக்கும். For function it means that matching the call with the right function definition by the compiler. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா? print அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஜஸ்ட் கால் தான் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கான அந்த கோடிங் வந்து அந்த கம்பைல் டைமில் வந்து லோட் ஆகும். அதோட டெஃபினிஷன், அதோட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்ம ஜஸ்ட்டு கால் தான் பண்ணியிருப்போம். அதோட கோடு வந்து அடுத்து அதை கண்டினியூ பண்ணி எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? அது வந்து கம்பைல் டைமில் வந்து நடக்கும். அதுதான் வந்து கம்பைலர் வந்து பண்ணுறது. இட் டேக்ஸ் பிளேஸ் எய்தர் அட் கம்பைல் டைம் ஆர் அட் ரன் டைம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து அதில் வந்து பைண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து கம்பைல் டைமில் நடக்கலாம், ரன் டைமில் நடக்கலாம். ஏர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசத்தோட இன்னொரு பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எது கேட்டாலும் நீங்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏர்லி பைண்டிங்னாலும் ஸ்டாட்டிக் பைண்டிங்னாலும் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னாலும் சேம் தான். as a name indicates, compiler or linker directly associates an address to the function call. It replaces the call with the machine language instruction that tells the mainframe to leave the address of the function. ஓகேவா? இது வந்து நம்ம ஜஸ்ட் கால் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அட்ரஸில் போயிட்டு அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கோ அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? பை டிஃபால்ட் ஏர்லி பைண்டிங் ஹேப்பன்ஸ் இன் C++. இது வந்து இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட்டாக என்ன பைண்டிங் வந்து நடக்கும் அப்படின்னா ஏர்லி பைண்டிங் தான் வந்து C++ல நடக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ஏர்லி பைண்டிங் அப்படின்னா நம்ம லேட் பைண்டிங்காக பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் கேட்கலாம். அது வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் வேர்ச்சுவல் அப்படின்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் C++ ப்ரோக்ராமிங்கில் படித்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ரன் டைமில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான கீவேர்டு வந்து வேர்ச்சுவல். அதுதான் வந்துட்டு லேட் பைண்டிங் ஆர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைனாமிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டியூரிங் ரன் டைம் வந்து இந்த பைண்டிங் வந்து நடக்கும். இது வந்து எப்படின்னா அந்த வேர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்தால், அந்த வேர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ரன் டைமில் வந்து இந்த பாலிமார்ஃபிசம் நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு பைண்டிங் பற்றினது. ஸோ பைண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையரை அட்ரஸாக சேஞ்ச் பண்ணுறது. அதிலே 2 டைப்ஸ் இருக்குது, ஏர்லி பைண்டிங், லேட் பைண்டிங் இருக்குது. ஏர்லி பைண்டிங் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. லேட் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து வேர்ச்சுவல்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். The next topic is programming language syntax. ஓகேவா? நம்மளோட சிலபஸ் படி நம்ம ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இதான் வந்து சிலபஸ். இதில் வந்து நம்ம லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூங்கிற டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் யூனிட் 3ல். அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் பேராடிகம்ஸ் அண்ட் மாடல்ஸ், தென் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பைண்டிங் டைம்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ். ஓகேவா? மற்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன், தென் ஃபார்மல் ட்ரான்ஸ்லேஷன் மாடல்ஸ், இது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு, ப்ரோக்ராமிங் paradigms, programming environments, then virtual computers, types of virtual machine, virtualization, binding times, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸில் வந்து யூஸ்வலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா கீவேர்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், இன்ட்டு அந்த மாதிரிலாம் வரது தான் வந்து கீவேர்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா?
தென் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ parenthesis, then braces, commas, semicolons அதெல்லாம் வந்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இன்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அதில் இன்ட்டுங்கிறது கீவேர்டு, ஏங்கிறது தான் வந்து வேரியபிள். ஓகேவா, அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற நேம். அப்புறமா ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் ஆர் அதர் என்டிட்டிஸ் ஆஃப் த கோட். ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, வாய்டு. இப்போ ஏபி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஏபிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். அதே மாதிரி கிளாஸுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். ஓகேவா, இது வந்து ஐடென்டிஃபையர், பங்க்சுவேஷன் மார்க்ஸ். தென் ஐடென்டிஃபையர்ஸ். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது இன்டிஜர்ஸ், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன்ஸ், இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபார், வைல், ஸ்விட்ச் கேஸ், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அனோட்டேஷன்ஸ் கொடுக்குறோம் டாக்குமெண்டேஷனுக்கு. அதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்ம புதுசாக ஒரு டெவலப்பர்ஸ் வராங்க, நம்மளோட கோடை வந்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம வந்து அதில் கொடுத்துருப்போம். அதுதான் வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. தென் சம் காமன் சின்டாக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோட் இன் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சில என்னென்ன சின்டாக்ஸ் ரூல் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், டெர்மினேஷனுக்காக நம்ம வந்து செமிகாலன் வந்து யூஸ் பண்ணுறோம். லைக் வந்து பைத்தானில் வந்துட்டு நியூ லைன் கேரக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிளாக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ இஃப் கண்டிஷன், இதெல்லாம் அதுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் வந்து நார்மலாக யூஸ்வலாக வர்றது தான். தென் இண்டென்டேஷன், while always not mandatory, consistent indentation improve code readability. நமக்கு வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இது வந்து மஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் இன்னொருத்தங்களுக்கு தெரிகிறதுக்காக. கேஸ் சென்சிட்டிவிட்டி, இதுவுமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். தட் இஸ் வந்து நான் வேரியபிளில் வந்து இந்த வி வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது, ஸோ இது வந்து ஒரு வேரியபிளாக எடுத்துக்கும். கேபிட்டல் லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதை இன்னொரு வேரியபிளாக எடுத்துக்கும். ஓகேவா, அந்த இடத்துல ஏயும் வந்து டிஃப்ரெண்ட், சேம் கிடையாது. ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இதான் சிங்கிள் லைன் கமெண்ட், திஸ் இஸ் அ மல்டி லைன் கமெண்ட், அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ். தென் ஸ்ட்ரிங் டெலிமிட்டர்ஸ் வந்து இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அது மாதிரி கொடுக்குறோம்ல, இதான் வந்து ஸ்ட்ரிங் டெலிமிட்டர்ஸ் சொல்கிறது. தென் வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இது ஒரு இன்டிஜர் வேரியபிள்னு இருக்குது. நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஜான் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படிங்கிறது தெரியுது. அதான் வந்து டிக்ளரிங் வேரியபிள்ஸ். தென் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இது எப்படின்னா நம்ம வந்து பேராமீட்டர்ஸ்குள்ளே சம் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதான் வந்துட்டு ஃபங்க்ஷனல் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஃபங்க்ஷன் நேம், அப்புறமா ஓப்பன் பேராந்திசிஸ், அதுக்குள்ளே என்ன செட் ஆஃப் கோடிங்ஸ் நமக்கு இருக்குமோ அது கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பிரேஸ் பண்ணிப்போம். தென் ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸ், இப்போ இதுதான் இருக்குது அப்படின்னா 5+3 *2 அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டாரா ப்ளஸ்ஸா அப்படிங்கிறப்போ ஸ்டாரை தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் வந்து 3*2 வந்து பண்ணிவிட்டு 6ன்னு ரிசல்ட் கிடைக்கும். அதை தான் வந்து 5 கூட ஆட் பண்ணி 11 கிடைக்கும். இது எப்போ அப்படின்னா இந்த க்ளோஸ் அந்த ப்ராக்கெட் இல்லாதப்போ நடந்துச்சுன்னா இப்படி. இப்போ ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ வந்து 8*2 அப்படிங்கிறப்போ 16 தான் ஆன்சர். ஓகேவா, இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். தென் ஒரு குட் சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கோட் ரீடபிலிட்டியாக இருக்கணும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், மெயின்டெனபிலிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸ்கேலபிலிட்டி ரொம்ப டியூரபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும், கரெக்ட்னஸ் இருக்கணும். இட் மேக்ஸ் கோட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் எரர்ஸ் ஆர் பக்ஸ். பக்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். தென் க்ளீன் அண்ட் கன்சிஸ்டன்ட் சின்டாக்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலாபரேஷன் அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிற அந்த இது தெரிகிற மாதிரி ஒரு ரீடபிலிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேஜஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன். லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் டன் பை, எப்போவுமே லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எது இப்போ நடத்தும் அப்படின்னா கம்பைலர். ஓகேவா,
கம்பைலர் தான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். எதுவாக நடக்கும் அப்படின்னா ஹியூமன் ரீடபிளில் இருந்து மெஷின் ரீடபிளுக்கு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுகிறோம் இல்லையா, அதை மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக மாற்றுறது தான் வந்து கம்பைலர் அப்படிங்கிறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்பைலர் பாருங்கள். கம்பைலர் டேக்ஸ் அண்ட் இன்புட் அஸ் சோர்ஸ் ப்ரோக்ராமை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட் அஸ் அண்ட் ஈக்குவலன்ட் சீக்வன்ஸ் ஆஃப் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? The compilation process is divided into a series of sub-process called phases. ஒன்றுக்கும் ஒரு phases-ஆக இருக்கும். ஒரே அவுட்புட் டைரெக்டாக சிங்கிள் ஸ்டெப்பில் வராது. உள்ள நிறைய சப்-ப்ராசஸ் நிறைய சீரீஸ் ஆஃப் கம்பைலேஷன் வந்து உள்ளே நடக்கும். அதுதான் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இதான் வந்து phases ஆஃப் கம்பைலர். சோர்ஸ் ப்ரோக்ராம் நமக்கு இருக்குது அப்படின்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ் நடக்கும், அப்புறமா சின்டாக்டிக் அனாலிசிஸ், அப்புறம் சிமாண்டிக் அனாலிசிஸ், அப்புறமா ஆப்டிமைசேஷன், ஃபைனலாக வந்து கோட் ஜென்ரேஷன் நடக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பைலர் டிசைனுக்குள்ளே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வரும். இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து என்னங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறப்போ லெக்சிக்கல் அனலைசர். இதை வந்து நம்ம ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செப்பரேட் கேரக்டர் ஆஃப் சோர்ஸ் லாங்குவேஜ் இன்டு அ குரூப் ஆஃப் லாஜிக்கலி பிலாங்ஸ் டு ஈச் அதர். திஸ் குரூப் இஸ் கால்டு டோக்கன்ஸ். டோக்கன்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுது. The usual tokens are keywords such as do, or, if, identifiers such as AR, BR, operator symbols as minus, plus, are equal to, greater than, less than, and punctuation symbols as open brace, close brace, and comma. The output is a stream of tokens passed to the rest of phases. ஓகேவா? இந்த இடத்துல என்னதான் இதோட அவுட்புட்? ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம வந்து சோர்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ஓகேவா? சோர்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அப்படின்னா லெக்சிக்கல் அனலைசர் என்ன பண்ணும்? அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் அந்த ப்ரோக்ராமை. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடக்கிறது. இப்போ வந்து நம்ம இன்ட்டு ஏ அப்புறமா ஏ ஈக்குவல் டு 5 அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதான் சோர்ஸ் ப்ரோக்ராமை நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா லெக்சிக்கல் அனலைசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்டு தனியாக, அப்புறமா ஏ தனியாக, அப்புறமா செமிகாலன், அப்புறமா ஏ, அப்புறமா ஈக்குவல் டு 5, இப்படி ஒன்றையும் ஒரு டோக்கன், இது ஒரு டோக்கன், இது ஒரு டோக்கன்னு ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸாக வந்து அது செப்பரேட் பண்ணி அதை ஒரு குரூப்பாக வச்சுக்கும். ஓகேவா? இதை வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸாக வச்சு இதை அடுத்த ஃபேஸ்க்கு வந்து இன்புட்டாக சென்ட் பண்ணும். இதுதான் லெக்சிக்கல் அனலைசர் ஆர் ஸ்கேனர். ரெண்டு சேம் தான். ஸ்கேனர்னு கொடுத்தாலும் லெக்சிக்கல் அனலைசர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஃபேஸில் பாருங்கள், த சின்டாக்ஸ் அனலைசர் ஆர் பார்சர். சின்டாக்ஸ் அனலைசர்னு கொடுத்தாலும் பார்சர்னு கொடுத்தாலும் சேம் தான். ஓகே? சின்டாக்ஸ் அனலைசர்னாலும் பார்சர்னாலும் ஒன்று தான். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப் டோக்கன்ஸ் இன்டு அ சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 3 tokens as a plus b group together into a சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் as எக்ஸ்ப்ரெஷன். இப்போ வந்து இதில் 3 டோக்கனாக வந்து அதில் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ஒரு சின்டாக்டிக் எக்ஸ்ப்ரெஷனாக வந்துட்டு மாற்றுறது தான் வந்து செகண்ட் ஃபேஸில் அப்படிங்கிறது. எக்ஸ்ப்ரெஷன் மைட் ஃபர்தர் பி கம்பைன்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட். வி ஃபார்ம் அ ட்ரீ ஹூஸ் லீஃப் ஆர் டோக்கன்ஸ் அஸ் இன்டீரியர் நோடு. இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணோம். பார்சரோட அவுட்புட் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் ட்ரீயாக இருக்கும். சின்டாக்ஸ் ட்ரீ ஆர் பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரில் தேர்ட் ஃபேஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் யூஸ் த ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ்டு பை சின்டாக்ஸ் அனலைசர் டு கிரியேட் ஸ்ட்ரீம் ஆஃப் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஒரு இன்டர்மீடியட் கோடு ஜென்ரேட்டர். ஓகேவா? இந்த கோட் வந்து ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டரோட அவுட்புட்டாக இருக்கும். ஃபோர்த் ஃபேஸ் வந்து கோட் ஆப்டிமைசேஷன் இஸ் அன் ஆப்ஷனல் ஃபேஸ் டிசைன் டு இம்ப்ரூவ் த இன்டர்மீடியட் கோட் ஸோ தட் த ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் run faster and less space. Its output is also intermediate code but it is save time. இதோட அவுட்புட்டும் சேம் இன்டர்மீடியட் கோடு தான், பட் வித் ஆப்டிமைசேஷனோட இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த இதில் இது வந்து சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து x ஈக்குவல் டு 5, இடையில வந்து ஒரு a ப்ளஸ் பின்னு ஒரு கோடு இருக்குது. தென் y ஈக்குவல் டு 4, நம்ம வந்து z equal to p வேண்டாம்,
z equal to x plus y அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல இந்த a plus bயோட வேல்யூ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இதுக்கு வேல்யூயே கிடையாது. ஸோ கோட் ஆப்டிமைசேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த a plus bயை தனியாக வெளியில் எடுத்துரும். ஏன்னா இது ஒரு டைமும் இந்த லூப்புக்குள்ளே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதோ, இப்போ ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 i less than 5 i plus plus sorry i less than 5 i plus plus அப்படின்னு நம்ம ஒரு லூப் இது பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதில் 5 டைம்ஸ் இந்த கோட் வந்து தேவையில்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல தேவை கிடையாதுங்கிறப்போ நம்ம இந்த லூப்புக்கு வெளியில் அதை வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த 5 டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆகிற அந்த டைம்ஸ் வந்து சேவ் ஆகும் நமக்கு. அதுதான் வந்து கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கோட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது அதோட அவுட்புட்டும் ஒரு இன்டர்மீடியட் கோடு தான் வித் என்ன இருக்கும், வித் ஆப்டிமைசேஷன் இருக்கும். அதுதான் வந்துட்டு கோட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது. ஃபிஃப்த் ஃபேஸ் தான் the final phase, that is the code generation that produce the object code. இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் கோட். பை டிசைடிங் அண்ட் மெமரி லொக்கேஷன் ஃபார் டேட்டா, மெமரி எல்லாமே இப்போ கரெக்டாக அதில் வந்து ஜஸ்ட் இன்டர்மீடியட் கோடுனா ஒரு கோடு மட்டும்தான் வரும். இதில் தான் வந்துட்டு அதுக்கான மெமரி லொக்கேஷன், ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு டேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஃபைனலாக ரெடி ஆகி டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இதில் வந்துட்டு ரெடி பண்ணி ஒரு ஃபைனல் ஆப்ஜெக்ட் கோடு வந்து அவுட்புட்டாக வரும். அதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டும். ஓகேவா, ஆப்ஜெக்ட் கோடு. இதில் வந்து நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன் கால்டு சிம்பிள் டேபிள்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். The table management or bookkeeping keeps track of the name and records and all the essential information about each of the data type. ஒரு டேபிள் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸ், நேம்ஸ், அப்புறமா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் என்ன, சிம்பிள் டேபிள். So simple table is a data structure being used and maintained by a compiler. Compiler வந்து மெயின்டைன் பண்ணது எதுக்காக அப்படின்னா it consists of all the identifiers names along with their types. Simple table எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஐடென்டிஃபையர்ஸும் அதோட டைப்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இட் ஹெல்ப்ஸ் த கம்பைலர் டு ஃபங்க்ஷன் ஸ்மூத்லி பை ஃபைண்டிங் ஐடென்டிஃபையர்ஸ் குயிக்லி. ஒரு ஐடென்டிஃபையர்ஸை வந்து நம்ம குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சிம்பிள் டேபிள்ங்கிற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். எரர் ஹேண்ட்லருங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம கம்பைலரில் யூஸ் பண்ணுறோம். த டாஸ்க் ஆஃப் த எரர் ஹேண்ட்லர் இஸ் டு டிடெக்ட் ஈச் எரர், ரிப்போர்ட் இட் டு த யூசர் அண்ட் தென் ரெக்கவர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தம் டு ஹேண்டில் எரர். எப்பப்போ எரர் அதில் வந்து நமக்கு வருதோ அதை கம்பைல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வரும் இல்லையா. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மறுபடி கம்பைல் பண்ணோம். சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா வரும். ஸோ அதுதான் வந்து எரர் ஹேண்ட்லர். டியூரிங் திஸ் ப்ராசஸிங் டைம் ஆஃப் ப்ரோக்ராம் ஷுட் நாட் பி ஸ்லோ. அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அண்ட் எரர் இஸ் த பிளாங்க் என்ட்ரிஸ் இந்த சிம்பிள் டேபிள். சிம்பிள் டேபிளில் எரர் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிளாங்க் என்ட்ரியாக இருக்கும். ஓகேவா. லெக்ஸ் அண்ட் யாக் ஆர் டூல்ஸ் யூஸ்ட் இன் கம்பைலர் டிசைன். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லெக்ஸ் அப்படிங்கிறது இட் ஹேண்டில்ஸ் லெக்சிக்கல் அனலைசர். It breaks the source code into tokens using patterns like keywords, identifiers, numbers, etc. இதுதான் வந்து லெக்ஸோட வேல்யூ. லெக்சிக்கல் அனாலிசிஸில் இந்த லெக்ஸு தான் வந்து டோக்கன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது சோர்ஸ் கோடை. இப்போது ஐடென்டிஃபைஸ் 1 2 3 as a number or if as a keyword. ஓகேவா. 1 2 3ங்கிறத ஒரு நம்பராக எடுத்துக்கும், இல்லைன்னா ஒரு கீவேர்டாக எடுத்துக்கும். யாக் அப்படிங்கிறது ஹேண்டில் சின்டாக்ஸ் அனாலிசிஸ். சின்டாக்ஸ் அனாலிசிஸில் வந்து எது யூஸ் ஆகும் அப்படின்னா யாக். இட் யூசஸ் த கிராமர் ரூல்ஸ் டு செக் இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இஸ் வேலிட் அண்ட் பில்ஸ் அ பாஸ் ட்ரீ. ஓகேவா. சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணோம், சின்டாக்ஸ் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணோம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இன்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் ஏ ஈக்குவல் டு 5.8 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர். பிகாஸ் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஃப்ளோட்டுக்குள்ளே வேல்யூ வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறோங்கிறப்போ அது ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அதை தான் இந்த கிராமர் படி அது செக் பண்ணுது, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா ஒரு பாஸ் ட்ரீ வந்து அது ஜென்ரேட் பண்ணணும். யார் இந்த இடத்துல பண்ணுறாங்க சின்டாக்ஸ் அனாலிசிஸில் அப்படின்னா யாக். ஓகேவா. லெக்சிக்கல் அனாலிசிஸில் யார் அப்படின்னா லெக்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மல் ட்ரான்சிஷன் மாடல்ஸ். இது வந்துட்டு நம்ம டிஓசியில் வர டாபிக் தான். ஸோ இன் டீட்டெயிலாக நம்ம டிஓசி படிக்கிறப்பவே வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஸோ அதில் இருக்கிறது தான் இதில் வர மாதிரி இருக்குது. கிராமர்ஸ் அப்படின்னு நம்ம என்எஃப்ஏ, ஃபைனட் ஆட்டோமேட்டா, கிராமர்ஸ் அது மாதிரி தான் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது. ஸோ கிராமர்ஸ் அப்படிங்கிறப்போ சின்டாக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். த ஃபார்மல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சின்டாக்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் தான் வந்துட்டு கிராமர். முன்னாடி வந்து நம்ம சின்டாக்ஸ் ஆஃப் கிராமரை வந்து நம்ம ஃபார்மலாக கிராமர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருந்தோம். த கிராமர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரீரைட்டிங் ரூல்ஸ் அண்ட் மே பி யூஸ்டு ஃபார் போத் ரெகக்னேஷன் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் சென்டென்ஸ். கிராமர்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த சின்டாக்டிக் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் வந்து டிஓசியில் வர அந்த ஆட்டோமேட்டா, அந்த கிராமர்ஸ் பற்றி, லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே அதுதான் இந்த ஃபார்மல் ட்ரான்சிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது சும்மா ஒரு ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறது தான். த ஃபாலோயிங் லூப் இன் சி இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ ப்ளஸ் ப்ளஸ் லெஸ் தேன் 0 ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ வந்து ஐ வந்து 0ன்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒயில் வரும்போது அது வந்து கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து லெஸ் தேன் 0வா அப்படின்னு பார்த்துட்டு லெஸ் தேன் 0வா அப்படின்னு பார்க்குது. என்ன ஆகும்? லெஸ் தேன் 0வாக இருக்குது. ஃபஸ்ட்டே செக் பண்ணும்போது 0வாக இருக்குது. ஸோ வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷனே வந்து ஃபால்ஸ் ஆனதுனால வில் டெர்மினேட். ஓகேவா? இந்த while loop ஃபர்ஸ்ட் ஐ வில் கம்பேர் வித் 0 தென் இட் வில் கெட் இன்க்ரிமெண்டட். அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 இஸ் லெஸ் தேன் 0ங்கிறது சர்டன்லி ஃபால்ஸ். தேர்ஃபோர் வி நெவர் என்டர் while loop. இந்த while loop ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஐ மைனஸ் மைனஸ்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் த ப்ரோக்ராம் டெர்மினேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட். ஹேஷ் இன்க்ளூட் இந்த இதில் பாருங்கள். இன்ட் ஐ கமா ஜே கவுண்ட் ஈக்குவல் டு 0 ஐ ஈக்குவல் டு 0 ஃபார் ஜே ஈக்குவல் டு -3 ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ஜே ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த லூப்புக்குள்ளே வருது. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பர்சன்டேஜ் டி கவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவுண்டோட வேல்யூ எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து 0வாக இருக்குது. ஜே ஈக்குவல் டு -3 இருக்கும்போது உள்ளே வருது. ஜேயோட ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜேயோட வேல்யூ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்குது. இல்லை, இதில் வந்து இந்த இது வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அகெயின் மேலே போயிடுது. மேலே போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஜேயோட வேல்யூ நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஜேயோட வேல்யூ -2வாக இருக்கும். அப்போவும் வந்து ஆக்சுவலாக 0 ஆகிறது வரைக்குமே இது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ 0 ஆகும்போது மட்டும்தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஜேயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இங்கே உள்ளே வருது. கவுண்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலாக கவுண்டோட வேல்யூ 0 தானே. ஸோ 0 + 0 அப்படிங்கிறப்ப கவுண்டோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஜேயோட வேல்யூ 1ஆக மாறும். 1ஆக மாறும்போது கவுண்டோட வேல்யூ என்ன? 0 + 1ஆக மாறும். அப்போ ஜேயோட வேல்யூ 3 ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா இங்கே 3 இருக்கிறது வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து 2 இருக்கும்போது ஜேயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குதோ அது ப்ளஸ் ஜேயோட வேல்யூ. ஸோ 1 + 2ங்கிறப்போ 3ஆக இருக்கும். இப்போ மறுபடி ஜேயோட வேல்யூ வந்து 3ஆக ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குது? 3 + 3 ஓகே 6. இது வந்து இதில் கிடைக்கிறது வந்து கவுண்டோட வேல்யூ. ஓகேவா? இந்த கவுண்டோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணது 6ன்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வரும்போது 6 வந்துருச்சு. அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூவும் வந்து இதில் ப்ளஸ் ஆகிட்டே வருது. ஒரு ஐட்ரேஷனும் இங்கே வரும்போதும் ஐயோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்தே வரும்போது அப்போ எத்தனை ஸ்டெப் வந்து பண்ணுச்சுன்னு பாருங்கள்.
-3 வரும்போது ஐயோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். -2 இருக்கும்போது ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 ஆயிரும். -1 இருக்கும்போது ஐயோட வேல்யூ 3 இருக்கும். தென் 0 இருக்கும்போது 4, 1 இருக்கும்போது 5, 2 இருக்கும்போது 6. நமக்கு வந்து 3 ஜேயோட வேல்யூ 3 இருக்கிறது வரைக்கும் நடந்துச்சு இல்லையா? 7. அப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஐயோட வேல்யூ வந்து 7 வந்து ஃபைனலாக இருக்கும் இந்த இடத்துல. அதுவும் வந்து இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 7ஆக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல கவுண்டோட வேல்யூ நமக்கு ஃபைனலாக என்னவா அப்டேட் ஆச்சு அப்படின்னா 6ஆக வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல வரும்போது கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஐ. அப்போ 6 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 7ங்கிறப்போ என்ன ஆன்சர் அப்படிங்கிறப்போ 13. ஸோ த ப்ரோக்ராம் will compile successfully and output 13 when executed. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நமக்கு வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸில் வந்து நம்ம பார்த்த சில விஷயங்கள். ஓகே, நம்ம அந்த 3rd யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இப்போ ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க, புக்ஸ் ஏதாச்சும் ஆதர் வச்சு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய லேர்ன் பண்ணுறதை விட இதெல்லாம் நீங்கள் ஓவரால் ஒரு பேசிக் ஐடியாஸ் பார்த்துட்டு கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த மாதிரி கேட்காங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக் ஐடியாஸ் இருக்கணும். என்னென்னு தெரியாமல் வந்து நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ் படித்தும் வேஸ்ட்டு தான். ஸோ பேசிக் ஐடியாஸ் இருக்கணும். ஐடியாஸ் வச்சுட்டு கொஷின் பார்த்துட்டு இதில் எப்படி கேட்குறாங்க. இப்போ லெக்சிக்கல் அனாலிசிஸ்னால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா அந்த டோக்கன்ஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அந்த டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அது வந்து தெரியாது. நம்ம கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா தான் ஓகே இந்த மாதிரி கேட்பாங்க, அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குதோ அதை வந்து ஒரு சிங்கிள் டோக்கனாக தான் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்ஸ்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிகிறது. இவங்க இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து இன்டெப்த்தாக வரும், ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம திருப்பி ரிவர்சலாக வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து நம்ம இன்னொரு டைம் ரீகால் பண்ணி அதை ஒரு ரிவ்யூ பண்ணி படிக்கிறப்போ இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சால்வ் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க, அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். எதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ யூனிட் 3ல் வந்து நம்ம லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தாச்சு. தென் வந்துட்டு ப்ரோக்ராமிங் இன் C++ம் பார்த்தாச்சு. இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் இருக்கும். எனிஹவ் ஒரு அப்டேட்டட் வீடியோ வந்து போடலாம். ஓகேவா? So thank you for watching this video. Please subscribe our channel. Also share it with your friends.